ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். இந்த காலை தியானத்தில் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவருடைய ஆத்தும ஆதாய பணி செய்ய கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு தேவதாசன். அவர் ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். இந்த மன ரம்மியம் என்பதற்கு மூல மொழியிலே குறை சொல்லாதிருக்க கற்றுக்கொண்டேன் அல்லது முறுமுறுக்காதிருக்க கற்றுக்கொண்டேன். சீஷர்களை ஆண்டவர் வழி நடத்தும் பொழுது 3.5 ஆண்டு காலத்தில் நிறைய அப் அண்ட் டவுன்ஸை பார்த்தாங்க. கிறிஸ்தவ வாழ்வு முழுவதுமே அப் அண்ட் டவுன்ஸ் நிறைந்த வாழ்வு தான். இது புரியாமல் நிறைய பேர் ஏமாற்றம் அடைஞ்சிருக்கோம் அப்படி சொல்கிறாங்க. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவர் இவர்களுக்கு பயிற்சி கொடுக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அவர் பின்னால் போனாங்க. அதனால் அவர் என்ன பண்ணார்னா, மனிதர்களை பிடிக்கிறவர்களாக இவர்களை மாற்றணும், ஆத்தும ஆதாய வீரர்களாக இவர்களை மாற்றணும்னு சொல்லி ட்ரைனிங் கொடுக்குறாரு. இந்த ட்ரைனிங் பீரியட் தான் 3.5 வருஷம். அந்த ட்ரைனிங்கில் நிறைய அப் அண்ட் டவுன்ஸை காமிச்சு கொடுத்தார். ஒரு நேரம் மருவமலை அனுபவத்தை கொடுத்தார். அந்த அனுபவத்தை இப்போ நினச்சா கூட நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ அந்த அனுபவத்தை கொடுக்கும் பொழுது சீசருடைய வாழ்க்கையில் அவங்களுடைய உள்ள எப்படி பூரிப்பாக இருந்திருக்கும் பாருங்க. ஆனால் அடுத்த நொடியே அங்கே ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு மகனை விடுதலை பண்ண முடியாமல் இருக்கிறாங்க. ஆண்டவர் விடுதலை கொடுக்குறார். அப்போ அந்த சீசர்கள் கேட்குறாங்க, எங்களால் ஏன் முடியாமல் போயிட்டு? நீங்கள் தான் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கீங்கள்ல, எல்லா பிசாசையும் துரத்த அதிகாரம் கொடுத்துருக்கீங்கள்ல, இப்போ இது ஏன் எங்களால் முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் ஒரு பெரிய வேத போதனையை ஆண்டவர் வந்து வச்சிருக்கிறார். ஆண்டவர் 3.5 ஆண்டு காலம் அவருடைய ஊழியத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த 12 பேருக்கு டீச்சிங் தான். அந்த டீச்சிங்கில் பாருங்களேன், ஒரு நேரம் ஆண்டவரோடு சேர்ந்து சீசர்களும் பசியாக இருக்காங்க, பட்னியாக இருக்காங்க. ஒரு பக்கம் அற்புதங்கள் அடையாளங்கள் திரளாக நடக்குது. எல்லா ஊழியக்காரர்கள் இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் அது உண்டு. ஆனால் அதை விரும்பாமல் தான் நிறைய பேர் நம்ம வந்து ஒரு மில்லியனராக கோடீஸ்வரனாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க. அப் அண்ட் டவுன்ஸே கிடையாதுங்கிற மாதிரி போதிக்கிறாங்க. அதனால் வருங்கால சமுதாயம் தான் அதனால் பாதிக்கப்படுகிறது. பைபிள் ஒரு நாள் அப்படி சொல்லலை. சொல்கிறாரு 12ஆம் வசனத்தில், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைபடவும் போதிக்கப்பட்டேன். ஆண்டவரை பின்பற்றி வருகிற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் அத்தனை பேருக்குமான ஒரு தியானம் இது. உங்கள் வாழ்க்கையில் உண்மையாய் ஆண்டவரை பின்பற்றி வரும் பொழுது நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் மகிழ்ச்சியான காரியங்கள் நடக்கும், ஒரு நாள் வேதனையான காரியங்களுக்குள்ளே நீங்கள் போக வேண்டியிருக்கும். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், 2 காரியமும் நான் ஆண்டவரை பின்பற்றுறதுனால தான் எனக்கு வருது அப்படின்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க. ஏதோ ஒரு டீச்சிங், ஒரு லெசன் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். அன்புக்குரியவர்களே, தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது அரசனாய் மாறுகிறார். சிம்மாசனத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறார். சிறைச்சாலையில் இருந்து அரசாளுகிறவர்களும் உண்டுன்னு சொல்ற மாதிரி சிறைச்சாலையில் கிடந்த யோசேப்பு எகிப்தின் அதிகாரியா, முழுமையான அதிகாரியாய் மாறுகிறார். இப்படி ஒரு உயர்ந்த அதிகாரத்துக்குள்ள அவங்களெல்லாம் கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு உபத்திரவங்களை சந்தித்தார்கள்னு பாருங்க. நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் உங்களுடைய வாழ்க்கையில் அதே மாதிரி இருக்கும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, காலை வேளையில், ஆண்டவரே
இதுக்கு முன்னாடி அப் அண்ட் டவுன்ஸ் வரும்போது நான் சோர்ந்து போயிடுறேன். இது 2 நேரத்துலையும் நான் சரியாய் முறுமுறுக்காது இருக்க எனக்கு கற்றுத்தாருன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபித்து ஆரம்பிப்போமா? காட் பிளஸ் யூ.